என்னடா ஆச்சு? எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன்டா, சிரிக்க வைக்கவே முடியல. அக்கா, அமெரிக்கால ஸ்ட்ரிப் டான்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி நாங்க மலேசியால ஒரு டான்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆடி காட்டுட்டுமா? ஹாத்தி காட்டி நோவா ஹே மிஸ் டூலா மிஸ் டே. ஹாத்தி காட்டி நோவா ஹே மிஸ் டூலா மிஸ் டே. ஹெக்டர் கூலா மிஸ் ஓ சா. இதுக்கு மேல மானம் போயிடும். அடிபட்டு தரக்கண்ணு அம்மாடி என்னப்பா. என்ன இது, குழந்தைய வீட்லயே விட்டு வரக்கூடாதா? வீட்டுல வேற யாரு இருக்கா பாத்துக்கிறதுக்கு? எத்தனை தடவை சொல்றது, குழந்தைய எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவனை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குறது எங்க பொறுப்புன்னு. அதுக்கு மட்டும் ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க? இனிமே அத பத்தி மட்டும் பேசாதீங்க. மிஸ்டர் சேகர், நீங்க எவ்வளவு நாளா அந்த கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க? 2 வருஷமா சார். மிஸ்டர் ராஜகோபால், தாமோதரன், மதன், இவங்க 3 பேரையும் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல? நல்லா தெரியும் எப்படி சார் சொல்ல முடியும்? அவங்க 3 பேரும் நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட பார்ட்னர்ஸ். அவங்க 3 பேரோட தயவு எனக்கு என்னைக்குமே தேவைப்படும். நான் எல்லார்கிட்டையும் பெருந்தன்மையோட பழகுவேன், பேசுவேன். அதே மாதிரி அவங்களும் பெருந்தன்மையோட தான் சார் நடந்துக்குவாங்க. 3 பேருக்கு எப்பவாவது பணத்தகராறோ மனத்தகராறோ வந்ததுண்டா? கிடையாது சார். அன்னைக்கு எல்லாரும் மிஸ்டர் ராஜகோபால் வீட்டுக்கு வந்திருக்காங்க. மிஸ்டர் தாமோதரனுக்கும் மதனுக்கும் மிஸ்டர் ராஜகோபால் போன் பண்ணி வர சொன்னதா சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. அது இருக்கட்டும், மிஸ்டர் தாமோதரனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹி இஸ் a பக்கா ஜென்டில்மேன். ஒரு கொலை செய்யற அளவுக்கு அவசர புத்தியோ இல்ல ஆத்திர புத்தியோ எந்த விதமான ஒரு கெட்ட புத்தியோ அவருக்கு கிடையாது சார். மிஸ்டர் மதனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மிஸ்டர் மதனை பத்தி சிகரெட் பிடிப்பார். அப்புறம் ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்கு. அப்புறம் குடிப்பழக்கம் இருக்கு. அவர்கிட்ட வசதியும் இருக்கு. அப்புறம் என்ன செய்வார் சொல்லுங்க? கிளப்புக்கு போவார். சமாளிக்கிற சக்தியும் இருக்கு. அப்புறம் ஆனா ஒரு கொலை செய்யற அளவுக்கு தைரியம் இருக்கான்னு நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். ஓ காட். அப்ப நான் வரேன் சார். நீ எத்தனை வருஷமா மிஸ்டர் தாமோதரன் கிட்ட வேலை செய்யற? 7 வருஷம் ஐயா. நீ? அவரோட ஒண்ணு கம்மி 6. அவர் ரொம்ப நல்லவர் சார். ஒரு பாம்பு வந்தா கூட நான் பயந்துட்டேன், குடிச்சு கொண்டு போய் வெளில விட்டோடான்னு சொல்லுவாரு. அவர் மேல ஒரு கொலை குத்த வந்திருக்குண்டா, அது அடியாய சார், அக்ரவம் சார். டிரைவர், அவர் எங்கெங்க போவார்னு உனக்கு தெரியுமா? அவர் அனாவசியமா வெளியே போக மாட்டாரு. ஆபீஸ் போவாரு, கோயிலுக்கு போவாரு. மத்தபடி வீட்டுல அம்மா குழந்தைங்க சவாரி தான். அவர் ஒரு உத்தமருங்க. ஐயா, அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டேங்களா? ரொம்ப நன்றிங்க. இறந்தவருடைய பாடி மேல ஒரு ரோஜாப்பு கிடந்தது, அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? ரோஜாப்பூ கிடந்தா கேள்விப்பட்டேன் சார். கொலை நடந்த இடத்துல யார் சார் ரோஜாப்பூ வைப்பாங்க? அதைத்தான் கேட்கிறேன். கொலை நடக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ யாராவது போயிருக்கணும். அது யாரா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், நீங்க சொல்றது மாதிரியாவே யாராவது வேண்டியவங்க போயிருந்தா கூட கதறி அழுதுருப்பாங்க, இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிருப்பாங்க. பூ பறிச்சு எப்படி சார் வைக்க முடியும்? நீ யாருமா? பேரு முத்தமா சார். இந்த வீட்டுல வேலை செய்யுது. 5 வருஷமா. ரொம்ப தங்கமான பொண்ணு. என் கூட வேலை செய்யுது. நான் ஒண்ணு கேட்கல, நீ வாய மூடு. சக்கரையே இல்லையே. அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? அதை எப்படிங்க என் வாயில சொல்றது? என் வாய் ரிப்பேரா? சும்மா இரியா. தடி பிடிச்சவெல்லாம் தண்டல்கார ஆகும்போது உண்மை எப்படிங்க வெளிவரும்? நான் கேட்கறது உங்க முதலாளியை பத்தி. அதுதாங்க சொல்றேன். நல்லவங்களுக்கு சோதனை வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணாலேயே பாக்குறேன். அவர் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஜெயில பிடிச்சு போட்டு அக்கறம் பண்றவங்க குறிப்படவே மாட்டாங்க. அவங்க கை கால் விளங்காம ஒரு குளிஞ்சு போயிடுவாங்க. அவங்க குழந்தை குட்டிங்க நல்லாவே இருக்காது. அவங்க குடும்பம் நாசமா போயிடும். அது கெட்டது போ. இவ யார சொல்ற? சரி, அப்புறம் பேசிப்போம். இவர்தான் ஐயா கைக்கு வழங்க மாட்டவரா? ஆமா முத்தமா. நாசமா போக. இங்கே ஏண்டி கை நட்டுறா? 5 நட்டு. உண்மை இல்லையா? அவரதா. இதுல வேற காப்பில வேற சக்கரை இல்லையா? இத புடி. இதுக்கு கூட்டு வைக்கத்தான். அப்பாடா. என்ன மக்கார் பண்ணது? எல்லாம் இறங்குங்க, வண்டி நவராது. என்னாச்சு? அடியில அருந்து தொங்குது. நட்டு கழண்டு போச்சு. உனக்கா? ஏய், அரைஞ்சனா தலை வவுத்துக்குள்ள போயிடும். வண்டிக்குடா. இனிமே வண்டி தானா நவராது, தள்ளினா தான் நவரும். அம்மா, நீங்க கொஞ்சம் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. வண்டியை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி, நீங்க எல்லாரும் அழகப்பனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி சரி. ஏய், தள்ளுங்கடா, தள்ளுங்க. வாங்கடா.
ஐயோ ஏய் மிஸ்டர் ப்ளீஸ் இங்க பாருங்க பொண்ணு நம்ம பாட்டு போட வேணாம்னு சொல்லுது. சரியான சொதப்பு ராஜா இருக்க போல இருக்கே. யார் இந்த பொண்ணு? ஐயோ இங்கே பாக்குறாளே. ஓ காட். ஐயோ ஐயோ பிடிச்சிட்டேன். இதுதானே. சாரிங்க, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். வெரி குட் சார். எங்களாலே சிரிக்க வைக்க முடியாத அக்காவை நீங்க சிரிக்க வச்சிட்டீங்க. இதுக்காக உங்களுக்கு ஒரு பட்டமே கொடுக்கலாம். எப்படி அக்கா சிரிக்க வச்சீங்க? அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அதை விடுங்க, நண்டு விஷயம், இத்தினோண்டு விஷயம். இப்ப தெரிய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு இவங்க தான் அக்காவா? இல்லங்க, நாங்க அவங்க தம்பிங்க. எப்படி? என்ன சார், அக்கா கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க, இது கூட தெரியாதா? உண்மையிலேயே தெரியாது. இவங்க சுரேஷோட அக்கா சார். அப்படியா? வணக்கம். இவர்தான் உங்க கம்பெனில ஏரியா மேனேஜர். மேல ஏறினா கீழே இறங்க மாட்டாரு, பொத்துன்னு தான் குதிப்பாரு. அடவடப்பா, சாரோட பயோடேட்டாவை எடுத்து விடு. சுறுசுறுப்பான பட்டதாரி, உங்களுக்கு ஏத்த தலைவர் துணைவர் அப்படின்னு இவர் உங்க அப்பா தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாரு. போதும் போதும். என்னை பத்தி புகழ்ந்தது அக்காவுக்கு. சச்சா, உங்க அக்காவுக்கு பாவம் ரொம்ப தான் போர் அடிக்குது போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அப்ப பரவாயில்லைங்க. என்ன வேகப்பா, கார் ரெடி ஆயிடுச்சா? வண்டி ரெடியா இருக்குது ரிப்பேர் பண்றதுக்கு. வண்டி நுண்டி ஆயிடுச்சு, நவராது. சார், நீங்க எப்படி இங்க? நான் வண்டியில வந்தேன். அப்ப அக்கா எப்படி வீட்டுக்கு போவாங்க? அக்கா இந்த வண்டியில தான் போயாகணும். இதுலயா? பாப்பா, ஓடக்கூடிய வண்டி இது ஒண்ணுதான் இருக்குது. பேசாம அடம் பிடிக்காம தம்பி பின்னால ஏறிக்க. அங்க அத்தை காத்துக்கிட்டு இருப்பாங்க. புறப்படுமா தம்பி. பின்னால வெயிட் கொஞ்சம் கூட இருக்கும், டயர் கியர் தேஞ்சிட போகுது, ஜாக்கிரதை. டேய், வண்டியை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்ல தள்ளணும்னா முதல்ல நீங்க வண்டியை தள்ளணும். வாங்கடா, சின்ன சோறாவது ஜீரணமாகட்டும். வாங்க போலாம். எந்த வேலையில ஏறினீங்களோ அடியில ரிப்பேர் ஆயிடுச்சு.